அந்தமானுக்கு தென்கிழக்கே 260 கிலோமீட்டர் தொலைவில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வடக்கு நோக்கி நகர்ந்து வர்தா புயலாக உருவெடுத்துள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. விசாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே 1060 கிலோமீட்டரிலும், மசூலிப்பட்டினத்திற்கு கிழக்கே தென்கிழக்கே 1150 கிலோமீட்டரிலும், நிக்கோபாருக்கு வடமேற்கே 340 கிலோமீட்டரிலும், போர்ட் பிளேயருக்கு மேற்கு தென்மேற்கு திசையில் 240 கிலோமீட்டரிலும் வர்தா புயல் நிலை கொண்டுள்ளது. வர்தா புயலானது அடுத்த 4 நாட்களில் ஆந்திர கடலோர பகுதியை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், வர்தா புயல் விசாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே 1060 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது என்றார். அது தெற்கு ஆந்திர கடற்பகுதி நோக்கி நகரக்கூடும் என்றும், 12ஆம் தேதி முற்பகலில் நெல்லூர் காக்கிநாடா இடையே கரையை கடக்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார். இதனால் அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், மீனவர்கள் வருகிற 10ஆம் தேதி முதல் ஆந்திர கடல் பரப்பிற்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் பாலச்சந்திரன் தெரிவித்தார்.